Hello friends, welcome to Bhuvana's channel 27. இன்னைக்கு prawn masala எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் ஒரு 1/2 kg அளவுக்கு prawn எடுத்துர்க்கேன். prawn நல்லாவே க்ளீன் பண்ணிக்கோங்க. prawnோட நடுவுல black கலர்ல நரம்பு மாதிரி இருக்கும். அதையும் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு 2-3 times நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்துல 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் 2 பட்டை 4 கிராம்பு 2 பிரிஞ்சி இலை ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். கடல் பாசி அன்னாச்சி மூக்கு ஒன்று சேர்த்துக்கிறேன். அது கூட 4 கீறின பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 2 பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் இது கூட சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை தழை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற 2 தக்காளி அது கூட சேர்த்துக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இது கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற ப்ரானை சேர்த்துடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். ப்ரான்லேயே நல்லா தண்ணி வரும். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பொடி 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். மசாலா பொடியோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம வெங்காயம் சேர்க்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க.